எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அவ இருக்கும்போது அவளோட அருமை எனக்கு தெரியல. அவ செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவ எனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்கிறது புரிஞ்சுது. சார், உங்களுக்கு குழந்தைலாம் இருக்கா சார்? இருக்கு. கல்யாணமாயே 5 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து ஒரு பையன் பிறந்தான். அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கினேன். இப்ப அவன் யுஎஸ்ல இருக்கான். அங்க ஒரு ஃபாரின் லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டான். அவனை பார்த்து ஒரு 5 வருஷம் ஆச்சுமா. என் மனைவி செத்து போனது கூட அவன் வரல. அவனை பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல தனியா இருக்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுமா. எனக்கு ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. 48 நாளைக்கு கோயில் வாசல நின்று பிச்சை எடுத்து அதுல கிடைக்கிற காசை வச்சு அம்மனுக்கு பொங்கல் படைச்சு அன்னதானம் தந்தா உங்க பையன் உங்களை தேடி வருவான்னு ஜோசியர் சொன்னார். அதான் பிச்சை எடுக்கிறேன். கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா உங்க பையன் உங்க வீட்ல வந்து செட்டில் ஆயிடுவாரு. உங்க வாக்கு பழிக்கட்டும். வீட்டுல தனியா இருக்கேனா அதான் மனசுக்குள்ள அனாதையா ஆயிட்டோமோன்னு தோணுது. சார், டேக் இட் ஈஸி சார், இதுவும் கடந்து போகும். இங்க எதுவும் நிரந்தரம் இல்ல சார். நீங்க பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. சரி, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? 2 பேரும் சொர்க்கத்துல இருக்காங்க. நான் தனியா தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? சார், என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என்னோட பேரண்ட்ஸ் லவ் மேரேஜ் பண்ணதுனால என்னை எந்த சொந்தக்காரங்களும் சேர்த்துக்கல. நான் தனியாவே இருந்து பழகிட்டேன். அப்போ நீங்களும் என்ன மாதிரி தனியால் தானா? ஆமா சார், இனிமே நம்ம அனாதை இல்ல, we are friends. சார், என்ன நீங்க வாங்கன்னு கூப்பிடாதீங்க, சும்மா நீ வானே கூப்பிடலாம். என் பேரு சாந்தி, சாந்தினே கூப்பிடுங்க. எனது சாந்தியா? என் ஒய்ஃப் பேரு கூட சாந்தி தாமா. அப்படியா சார்? சரி வா, கார்லயே உன் வீட்டுல உன்னை டிராப் பண்ணிடுறேன். சரிங்க சார். சார், வீட்டுக்கு வாங்க சார். பரவாயில்லம்மா. சார், சாந்தினே கூப்பிடுங்க சார். சரி சாந்தி, இன்னொரு நாளைக்கு வரேன். சார், சண்டே அன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். வரேன் சாந்தி. உங்களோட நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாளைக்கு பிறகு மனசை விட்டு பேசுனதுனால எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வரேன்பா சாந்தி. வண்டி எடுப்பா.